முற்போக்கு கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட அந்த நிலையில் அதை சிறப்பாக பயன்படுத்திய கலைஞர் அவர்கள் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட வேண்டும் என்று அறிவித்து மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்ற அந்த அமைச்சரவையிலே கலைஞர்களுடைய விடாத முயற்சியின் காரணமாக மிக சிறப்பாக 2004 ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இன்னும் கேட்டால் தமிழ்மொழியை நீச்ச பாஷை என்று இன்னமும் கோவில்களுக்குள்ளே விடாமல் இன்னமும் மிகப்பெரிய அளவுக்கு இழிவுபடுத்தி கொண்டிருக்கிற அதற்கு காரணமான வடமொழி சமஸ்கிருதத்தை இவர்கள் உருவான பிற்பாடுதான், இந்த கதவை கலைஞர் தட்டி திறந்து வழியை ஏற்படுத்திய பிற்பாடுதான் சமஸ்கிருதத்துக்கும் 2005ஆவது ஆண்டு இதை பின்பற்றி தமிழை பின்பற்றி சமஸ்கிருதம் வடமொழி செம்மொழி என்று ஆனது. தேவபாஷை என்று சொன்னவர்களெல்லாம் நீச்ச பாஷை கதவு திறந்த பிற்பாடுதான் உள்ளே போய் ஆக்கிரமிப்பு முடிந்ததே தவிர வேறில்லை.